மீசான் டைம் நேயர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். ஈரானுடைய தாக்குதலுக்கு இலக்காகி பலியான 4 இராணுவ வீரர்களுக்கான இறுதி அஞ்சலியை செலுத்தினார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். ஈரானின் கண்ணிவெடியில் சிக்கி ஒரு கப்பல் தீக்கிரையான சம்பவம் பதிவாகியிருக்கு. சவுதி அரேபியாவுடைய 2 எண்ணெய் கப்பல்கள் மீது ஹூதிகள் அதிரடி தாக்குதல் என்ற பல்வேறு செய்திகளோட 12வது நாளாக அமெரிக்கா ஈரான் மீது சரமாரி தாக்குதலை மேற்கொண்டிருக்கு என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். ஈரானுடைய ஏவுகணை தாக்குதலுக்கு இலக்காகி 4 இராணுவ வீரர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. டோவோ என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவுடைய இராணுவ தளத்தில் வைத்துதான் இவர்களுடைய பிரேதங்கள் கொண்டு செல்லப்பட்டு இறுதி அஞ்சலி இடம்பெற்றிருக்குது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எந்த ஒரு கருத்தையும் ஊடகங்களுக்கு தெரிவிக்காமலே, எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடாமலே அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இவர்களுடைய பூத உடல்கள் அமெரிக்காவுக்கு வருவதற்கு முன்னமே உயிரிழந்த இராணுவ வீரர்களுடைய குடும்பங்களுக்கு தொலைபேசி மூலம் ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு. இந்த ஆறுதல் சொன்ன இடத்துல இவர் என்ன விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை தான் தடுக்கிறோம், உலகுக்கு அமைதி வேணும் இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த இராணுவ வீரர்களுடைய உறவுகளுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு. இங்க இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான் அணு ஆயுதம் பெற்றுக்கொண்டாலோ யுரேனியம் செறிவூட்டினாலோ அமெரிக்கர்களுக்கு இதுல என்ன வலிக்குது அப்படின்ற விஷயம்தான். அமெரிக்காவிடம் அணு ஆயுதம் இருக்கு, எத்தனையோ நாடுகளிடம் அணு ஆயுதம் இருக்கு, இவைகளுக்கெல்லாம் எமது உயிர்களை பலியிடணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த உறவுகள் யோசிச்சிருப்பாங்க. ஏதோ அமெரிக்க ஜனாதிபதி ஆறுதல் சொல்றாரே அப்படின்ற வகையில தான் அந்த ஒரு விஷயத்தை உள்வாங்கி மௌனமாக இருந்திருப்பாங்க. பிறகு ஊடகங்களுக்கு அவர் கருத்து சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டால் அதற்கான பலமான பதிலடி கடுமையாக இருக்கும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கிறாரு. அமெரிக்க வீரர்களுக்கு வந்த ரத்தம், ஆனா ஈரானியர்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அமெரிக்க ஜனாதிபதியுடைய நிலைமை இருக்குது. எத்தனையோ வளங்களையும், எத்தனையோ உயிர்களையும், எத்தனை அப்பாவி மக்களோட உயிர்களையும் இப்போது ஈரான் இழந்திருக்குது. இது காரணமாக இருந்தது என்ன? இஸ்ரேலின் ஒரு தனி நாட்டுக்கான தேவைக்காகத்தான் இந்த யுத்தத்துக்குள்ள அமெரிக்கா வந்தது. இறுதியில யுத்தத்தை முடிக்க முடியாமல் திண்டாடி தனது இராணுவ வீரர்களுடைய உயிர்களை பலியிடுகின்ற சூழ்நிலை தான் உருவாகி இருக்கு. ஆனா அந்த மக்களுக்கு இவர் சொல்ற கருத்து என்ன? ஈரான் அணு ஆயுதத்தை பெறப்போகுது, உலகத்துக்கு அது அச்சுறுத்தலாக இருப்பு, அதுக்காகத்தான் நமது இராணுவ வீரர்கள் போராடுறாங்க, இந்த ஒரு விஷயத்தை நம்ம சரியா செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு மாயை இப்போது அவர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. மேலும் அமெரிக்க ஜனாதிபதி எவ்வகையான மிரட்டலை விட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹோர்மஸ் ஜலசந்தியில ஈரான் ஒரு கப்பலை தாக்கினா அதுக்கு பழியாக ஈரானுடைய ஒரு பாலத்தையோ அல்லது மின் உற்பத்தி நிலையத்தையோ சேதப்படுத்துவோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கிறாரு. இந்த ஒரு எச்சரிக்கைக்கு ஈரான் எவ்வகையான மறு எச்சரிக்கையை விட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பாஸ் அராச்சி அவருடைய அறிக்கையில் சொல்லியிருந்தாரு, அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்திட்டா அதற்கான பதிலடியை தாமதம் இல்லாம விரைந்து வழங்குவோம் அப்படின்னு ஒரு விஷயமும், ஈரானுடைய உட்கட்ட அமைப்புகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அதுக்கு பதிலடியாக அமெரிக்காவினுடைய நேச நாடுகள் ஆதரவு வழங்குறவங்க அல்லக்கை நுள்ளக்கையாக இருக்கின்ற நாடுகளினுடைய உட்கட்ட அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவோம், அதற்கு ஒரு கணமும் நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கிறாரு. அமெரிக்கா ஈரான் மீது இராணுவ நடவடிக்கைகளை கைவிடாத வரையில ஹோர்மஸ் ஜலசந்தியை ஈரான் ஒருபதும் கைவிடாது, அதனுடைய முழு ஆதிக்கம் ஈரான் கைகளில் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோர்மஸ் ஜலசந்தியை நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம், விரும்பியவாறு நீங்கள் பயணிக்கலாம், அதனுடைய பாதுகாப்புக்கு நாங்கள் உத்தரவாதம் அப்படின்னு வாயளவில் சொன்னாலும் கூட இப்போது அதில் இருக்கின்ற ஆபத்துக்களை இப்போது அங்கு தரித்திருக்கின்ற கப்பல்களும் அதை தாண்டி பயணிக்க நினைக்கின்ற கப்பல்களும் அனுபவிச்சு வருகின்ற சூழ்நிலையில நேற்றைய தினம் ஹோர்மஸ் ஜலசந்தியில ஈரானுடைய கன்னிவெடிக்கு இலக்காகி ஒரு கப்பல் தீப்பற்றி எரிந்த சம்பவம் பதிவாகி இருக்கு. ஈரானிய புரட்சிகர காவல்படை சொன்னது, எம்மை கேட்டுத்தான் நீங்க பயணிக்கணும், நாம் காட்டுகின்ற வழியில் தான் பயணிக்கணும், இல்லை என்றால் அதில் ஆபத்து இருக்கு அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் இப்போது நிஜத்துல நடந்து முடிஞ்சிருக்கு. ஹோர்மஸ் ஜலசந்தியில மேற்கு கரையினூடாக பயணிக்க முற்பட்ட 3 கப்பல்கள் ஈரானுடைய எந்த அனுமதியும் பெறாமலே அந்த வழியாக பயணிக்க முற்பட்டாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒரு கப்பல் ஈரானுடைய கன்னிவெடிக்கு இலக்காகி தீப்பற்றி எரிந்த சம்பவம் பதிவாகி இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை சுதாகரித்து கொண்ட ஏனைய 2 கப்பல்களும் பாதையை மாற்றிக்கொண்டது அப்படின்னு ஒரு விஷயத்தை இப்போது ஈரானிய புரட்சிகர காவல் படையினர் ஒரு அறிக்கையாக சமர்ப்பிச்சிருக்காங்க. எனவே ஹோர்மஸ் ஜலசந்தியில ஈரான் காட்டுகின்ற பாதையினூடாக தான் பயணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது நடைமுறை சாத்தியமானதாகவும், கண்டிப்பாக அந்த பாதையில் தான் பயணிக்கணும் ஒரு நிர்பந்த சூழல் இப்போது உள்ளே இருக்கின்ற கப்பல்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஹோர்மஸ் ஜலசந்தி தான் இப்போது சந்திக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவும் பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில ஹூதிகள் ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க. அதுதான் திங்கட்கிழமை அதிரடியாக பாபல் மந்தப மூடி முற்றுகையிட்டு இதனூடாக சவுதி அரேபியானுடைய எந்த ஒரு வணிக கப்பலும் பயணிக்கக்கூடாது, எந்த ஒரு எண்ணெய் கப்பல்களும் பயணிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சாங்க. இந்த சூழ்நிலையில இப்போது
சவுதி அரேபியாவினுடைய மிக முக்கியமான 2 கப்பல்கள் மீது அதிரடியான ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதலை நடத்தி இப்போது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஹூதிகள் விட்டிருக்கிறாங்க. இந்த தாக்குதல் இலக்கான கப்பல் சவுதி அரேபியாவோட கொடியேந்திய லெய்லா மற்றும் இன்சிலியா எனப்படும் 2 கப்பல்கள் தான் இவ்வாறு தாக்குதலுக்கு இலக்கானாங்க. இது குறித்து ஹூதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலவே நாங்கள் அறிவிச்சிருந்தோம், சவுதி அரேபியாவினுடைய எந்த ஒரு கப்பலும் இதனூடாக பயணிக்கக்கூடாது, அப்படி பயணித்தால் அதன் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்ற எச்சரிக்கையின் ஒரு அங்கமாகத்தான், ஒரு நடவடிக்கையின் ஒரு பகுதியாகத்தான் இந்த தாக்குதலை நடத்தி முடிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை இப்போது அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இப்போது சவுதி அரேபியாவினுடைய வர்த்தக கப்பலாக இருக்கலாம், எண்ணெய் கப்பலாக இருந்தாலும் இவை அனைத்தும் ஹோர்முஸ் ஜலசந்தியினூடாகவோ அல்லது பாப் அல் மந்தபினூடாக பயணிக்காமல் சுவைஸ் கால்வாயின் ஊடாகத்தான் பயணிக்கணும் அப்படின்ற அறிவுறுத்தலை கொடுத்திருக்காங்க. சுவைஸ் கால்வாய் என்பது ஒரு நெருக்கடியான ஒரு கால்வாய் என்பதனால இதுல பயணங்கள் தாமதமாகுவதற்கான வாய்ப்புகள் இருப்பது மட்டுமல்லாம ஆழ்கடல் இல்லை என்பதனால அதிகூடிய பாரமேற்றிய கப்பல்கள் பயணிப்பதும் சிரமம் இருக்கின்ற ஒரு அச்சமும் இப்போது வெளியிடப்படுகின்ற சூழ்நிலையில அதை தாண்டி இந்த ஒரு பயணம் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது நேர விரயம், எரிபொருள் விரயம் அப்படின்னு சொல்லி அதிக விரயங்கள் இருப்பதனால மேலும் சவுதி அரேபியாவுடைய எண்ணெய் விலை உயர்வதற்கான காரணமாகவும் இது இருக்கும். இது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். என்னதான் இருந்தாலும் இந்த 2 ஜலசந்திகளும் மூடப்படுவது சர்வதேச அரங்குல பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதகத்தை ஏற்படுத்தும், ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த வகையில் இப்போதே எரிபொருளுடைய விலைவாசிகள் ஏறி இருக்கிறதை பார்க்க முடியுது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் 12வது நாளாக அதிரடியான வான்வழி தாக்குதல்களை அமெரிக்கா மேற்கொண்டிருந்தது. இந்த ஒரு தாக்குதலை ஈரான் மற்றும் ஈராக்கை இணைக்கின்ற சலாம் என்ற பகுதியில் ஒரு பாதுகாப்பு சாவடி ஏவுகணை தாக்குதலுக்கு இலக்காகி 2 பேர் பலியானதோட 11 பேர் காயமடைந்தது மட்டுமல்லாம இப்போது அதை தாண்டி ஈரானுடைய உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கான முனைப்பில் தான் இப்போது அதிரடியாக அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருது. இப்போது அமெரிக்காவுக்கு இருக்கின்ற 2 தெரிவுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று இஸ்ரேலை திருப்திப்படுத்தும் வகையில் ஈரானுடைய அணு நிலையங்கள் மீது, அணு உற்பத்தி மையங்கள் மீது, அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தி அவங்களை திருப்திப்படுத்தணும். அதுபோக ஈரானுடைய கடலோர பிராந்தியத்தில் இருக்கின்ற ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவதோட உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தி ஹோர்முஸ் ஜலசந்தியை பழைய நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான் அமெரிக்காவுக்கு இருக்குது. அந்த வகையில் தான் இந்த 2 வகையான தாக்குதல்களை மேற்கொள்றாங்க. இந்த ஒரு தாக்குதலுக்கு அமெரிக்கா பயன்படுத்திய போர் விமானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, B-1 என்று சொல்லப்படுகின்ற நீண்ட தூரம் பயணித்து தாக்குதலை நடத்துகின்ற வலிமை மிக்க ராணுவ போர் விமானங்களை தான் இந்த ஒரு தாக்குதலுக்கு பயன்படுத்திருக்கு. ஏதொரு வகையில் இறுதி கட்டம் இந்த யுத்தம் என்பதனால வாழ்வா சாவாண்ட போராட்டத்தில் அமெரிக்கா இருக்கிறதுனால இப்போது அமெரிக்கா ஏதொரு வகையில் யுத்தத்தை முடிச்சுட்டு பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதிரடியான தாக்குதல்களை தொடர்ச்சியாக நடத்தி வருது. ஆனால் ஈரானோட நிலைமை அப்படி கிடையாது. நீண்ட தூர யுத்தத்துக்கு அது தயாராகவே இருக்குது. இப்போது ஈரானுடைய பதிலடி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கின்ற ராணுவ தளங்களை தாண்டி அந்த நாடுகளுடைய உட்கட்டமைப்புகள் மீது அதிரடியான தாக்குதல் நடத்தி மிரட்டுறாங்க. இந்த ஒரு தாக்குதலுக்கான பதிலடியை இந்த காணொலி பதிவேற்றம் செய்யப்படும் வரைக்கும் நடத்தியதற்கான தகவல்கள் எதுவும் வரல. ஆனால் நிச்சயமாக ஈரான் சொன்னது போல, மிரட்டியது போல அமெரிக்காவுடைய நேச நாடுகளுடைய உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை நிச்சயமாக நடைமுறை சாத்தியப்படுத்தி காட்டுவாங்க என்பது தெரிகிறது. ஈரானுடைய பதிலடி தாக்குதல் குறித்து இப்போது வாஷிங்டன் போஸ்ட் செய்தி எவ்வகையான செய்தியை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யுத்தம் தொடங்கியதிலிருந்து இதுவரைக்கும் 8500க்கும் அதிகமான ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் மத்திய கிழக்கு நாடுகள் மீது ஏவி தாக்குதல் நடத்தி மிரட்டி இருக்கு அப்படின்றதோட ஹோர்முஸ் ஜலசந்தியில 30க்கும் அதிகமான கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதலை நடத்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயமும். எனவே அமெரிக்காவுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு சாய்ஸ் ஈரானோட பேச்சுவார்த்தைக்கு போவதை தவிர ராணுவ நடவடிக்கையின் மூடாக ஈரானை கட்டுப்படுத்த முடியாது, அடிபணி செய்ய முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்த பத்திரிகை செய்தியாக வெளியிட்டது பெரும் அதிர்ச்சியை உண்டு பண்ணிருக்கு. ஈரானை பொறுத்த வகையில் பொறுமை இழந்து ஏதோ ஒரு வகையில் தீர்வுக்கு போயிடலாம் என்ற நிலப்பாட்டில் கிடையாது. 40 வருடங்கள் பொருளாதார நெருக்கடிக்குள் இருந்த ஈரான் ஒருபோதும் அவசரப்பட்டோ ஆத்திரப்பட்டோ முடிவுகளை எடுக்காது. இப்போதைக்கு ஹோர்முஸ் ஜலசந்தி தமக்கு மிக முக்கியமான ஒரு துரும்பிச்சிட்டாக இருக்கிறதுனால அமெரிக்காவை மட்டுமல்ல உலகையை ஆட்டங்காண வைக்கலாம் அப்படின்ற வகையில் தான் இப்போது ஹோர்முஸ் ஜலசந்தி இவங்க பயன்படுத்துறாங்க. அந்த வகையில் தான் இப்போது ஹூதிகளும் பாபல் பந்தம மூடி மீண்டும் உலகுக்கு ஒரு எச்சரிக்கையும் ஒரு மிரட்டலையும் விட்டிருக்காங்க. அந்த வகையில் ஈரான் அடைய நினைக்கிற விஷயங்களை அடையாத வரை
இந்த ஒரு யுத்தத்தை நிறுத்துவதற்கு வாய்ப்பில்லை ஈரான் தரப்புல. அதே போலதான் அமெரிக்கா என்ன நினைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா அடைய வேண்டிய விடயங்களை அடையாத வரையில இந்த ஒரு யுத்தத்தை நிறைவு கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு நிலப்பாட்டில் அவங்க இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஈரான் பிடிவாதமாக இந்த ஒரு யுத்தத்துல ஹோர்முஸ் ஜலசந்தியை நீங்களாக எழுதி தந்துட்டு யுத்தத்தை முடிச்சுட்டு போங்க அப்படின்ற இடத்துல தான் ஈரான் இருக்குது. அதுக்கு பிறகு உள்ள விஷயங்களை பார்த்துக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்படியான ஒரு விஷயத்தை செய்து கொடுப்பது என்பது அமெரிக்காவை பொறுத்த வகையில ஒரு தோல்வியை எழுதி வாங்கி எடுக்கிறது போல. அதனால தான் ஏதோ ஒரு வகையில பழைய நிலைக்கு ஹோர்முஸ் ஜலசந்தியை கொண்டு போயிடலாம் என்ற ஒரு நிலப்பாட்டில் தான் இந்த தாக்குதலை நடத்தி பார்க்கிறாங்க. இறுதியில் இருக்கின்ற ஒரே ஒரு தெரிவு தரைவழி தாக்குதல் மட்டும்தான். அந்த ஒரு தாக்குதலையும் இப்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் யோசிச்சு வரார் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதில் இருக்கின்ற ஆபத்து குறித்தும் இப்போது அவருக்கு நெருக்கமாக இருக்கின்றவர்களே தெளிவுபடுத்தியிருக்காங்க அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு அமைதியான சூழல் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.